நேற்று சிதம்பரத்தில் ஏன் ஒரு திரை இருக்கிறது என்று பார்த்தோம். இன்று அந்த திரையின் மூல காரணத்தை புரிந்துகொள்ள போகிறோம். பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாத முனிவரும் சிவனிடம் கேட்டது ஒரே ஒரு வரம், ஒரு நடனம். ஆனால் அது ஒரு சாதாரண நடனம் அல்ல. அது முழு பிரபஞ்சம் இயங்கும் விதி. அதற்கு பெயர் ஆனந்த தாண்டவம். இந்த நடனம் மகிழ்ச்சிக்காக ஆடப்பட்டது அல்ல. இது படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மறைப்பு, அருள், இந்த 5 செயல்களையும் ஒரே நேரத்தில் காட்டும் நடனம். அதனால்தான் சிவன் நடராஜராக மாறுகிறார். இந்த நடனம் மலைக்கு சொந்தமானது அல்ல, நதிக்கு சொந்தமானது அல்ல. இது ஆகாசத்திற்கு சொந்தமானது. அதனால்தான் சிவன் சிதம்பரத்தை தேர்ந்தெடுத்தார். ஆகாசத்தில் நடனம், அமைதியில் இயக்கம். அதேதான் சிவன். ஆனால் இந்த நடனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதற்காக தான் சிதம்பரத்தில் திரை. நாளை இந்த திரையும் இந்த நடனமும் எப்படி ஒரே உண்மை என்பதை பார்க்கப் போகிறோம். சிதம்பரம் தல வரலாறு தொடரும்.